டீம் சார்பாக நாங்கள் வந்து அண்ணனுடைய குவைத்தில் பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் ஓப்பனிங் வந்திருந்தோம். வந்துடலாம் அங்கேயும் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக அண்ணன் கங்கை கோபாலோடைய தலைமையில் அங்கே நிறுவனம் வந்து இயங்கி கொண்டிருக்குது ஆர்ஆர் பிரியாணி. வந்துடலாம் ஐதரண்ணனுடைய இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓப்பனிங்க்கு அவங்களுடைய ஆர்ஆர் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அந்தரில் நல்ல டேஸ்ட்டு. சிக்கன் 65லேருந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்தரில் நல்லா இருந்துச்சு. ரைத்தாவும் நல்லா இருந்துச்சு. அவங்களோட நிறுவனம் மென்மேலும் வளர்கிறதுக்கு இன்னும் பல கிளைகள்லாம் உருவாகிறதுக்கு எங்களுடைய சார்பாக, எங்களுடைய கட்சியின் சார்பாகவும், தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இந்த ஹைதர் குரூப் நிறுவனத்தினுடைய இந்த திறப்பு விழாவிற்கு ஆர்ஆர் பிரியாணி அவர்கள் உணவு ஏற்பாடு செய்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா, அவங்க ஆக்சுவலாக நாங்கள் அவங்களுடைய கஸ்டமராக இருந்தாலும் அவர் எங்களுடைய கஸ்டமர். எங்கள் பொன்னி ரெசிடென்சியில் தான் தஞ்சாவூர் வந்தாங்கன்னா தங்குவாப்பில். இந்த உணவு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய டெடிக்கேஷன் பார்க்க முடியுது. இங்கே நின்று எல்லாருக்கும் அதாவது பரிமாறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முதலாளியாக இல்லாமல் ஒரு தொழிலாளியாக இங்கே நின்று எல்லாருக்கும் பரிமாறி வந்திருக்கிறதுடைய விதத்தை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். உணவு ரொம்ப அருமை, எல்லாமே சிறப்பாக இருந்தது. எங்களோட வந்து எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. அண்ணன் வந்து பொருளாளர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற பொருளாளர், அவங்க எம்எல்ஏ, அவங்க மணப்பாறை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, ப்ளஸ் வந்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவங்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். எங்கள் எல்லாருக்குமே மன நிறைவான ஒரு உணவு இது. அது மட்டும் இல்லாமல் நிகழ்வும் இது. ரொம்ப மகிழ்ச்சி. குவைத்தினுடைய ஹைதர் குரூப்ஸினுடைய ஃபார்ம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்தோம். இந்த நிகழ்வில் உணவு உபசரிப்புக்காக சேலம் ஆர்ஆர் பிரியாணி இங்கே வழங்கப்பட்டது. சேலம் ஆர்ஆர் பிரியாணியினுடைய உரிமையாளரை பற்றி எல்லா சமூக தளத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்ததுதான். அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பது சாதாரண சாமானிய நிலையில் இருந்து இந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அவருடைய உழைப்பும் அவருடைய தொழில் மீதான பற்றும் இந்த பிரியாணியில் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண சாமானிய மக்களுக்கு பீஃப் பிரியாணியில் தொடங்கிய அவருடைய பிரியாணி பயணம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி என்பது இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு பிரியாணியாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த நிகழ்விலும் அது வெளிப்பட்டது. சிறப்பான பிரியாணி தயாரிக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஆர் பிரியாணியுடைய உரிமையாளர், அவருடைய பிரியாணி மட்டுமல்ல, அவருடைய சமூக நீதி அரசியலும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இந்த மண்ணுக்கேற்ற உணவையும் சரி, இந்த மண்ணுக்கேற்ற அரசியலிலும் சரி ஒரு சிறந்த செயல்பாட்டாளராக இருக்கின்றார். எனவே அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எனவே அவருடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது, தமிழ் மக்களினுடைய நேசம் இருக்கிறது. அந்த நேசமும் வளர்வதற்கு இந்த நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பரிமாறது எல்லாமே நல்லா பண்றாங்க. டேஸ்ட் எல்லாமே ஆல்வேஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர். இவ்வளோ பெரிய ஆளு மக்களுக்கு பரிமாற ஒரு நல்ல மனசு. நன்றி. சூப்பராங்க. சாப்பாடுலாம் நல்லா. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஆர் தமிழில் கண்டு களியுங்கள்.